புதுச்சேரி கடலூர் இடையே 2 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. மலற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்று பாலம் உள்வாங்கியதால் கடலூர் புதுச்சேரி இடையான போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பாலம் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து துவங்கியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளையம் பகுதியில் மலற்றாற்று பாலம் கடந்த 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டது. இதனால் புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை, சங்கராபரணி மற்றும் மலற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனிடையே மலற்றாற்றில் வெள்ளம் காரணமாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்று பாலம் கடந்த புதன்கிழமை 4ஆம் தேதி இரவு திடீரென உள்வாங்கியது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை மாற்று பாதையில் திருப்பிவிட உத்தரவிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பாலம் உறுதித்தன்மையுடன் இருப்பதாகவும் இடையார்பாளையத்துடன் பாலம் இணையும் இடத்தில் வெள்ளப்பெருக்கால் அங்கிருந்த மணல்கள் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பாலத்தை உடனடியாக சீரமைத்து போக்குவரத்தை துவங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதனிடையே பாலம் சேதமடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் மாற்று பாதையில், அதாவது கொம்பாக்கம், திருக்காஞ்சி, தவளகுப்பம் வழியாக கடலூருக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனால் கடலூர் வழியாக செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். மேலும் உள்வாங்கிய இடையார்பாளையம் பாலத்தை சீரமைக்கும் பணி உடனடியாக துவங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாலத்தை சீரமைக்கும் பணியில் இரவு பகல் பாராமல் முழு வீச்சில் ஈடுபட்டனர். தற்போது பாலம் முழுமையாக சீரமைக்கப்பட்ட நிலையில் பாலத்தினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு பூஜை செய்து டிராக்டர் வாகனத்தை தானே ஓட்டி 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்தை துவக்கி வைத்தார். 2 நாட்களாக கடலூர் சாலையை கடக்க மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்த வாகன ஓட்டிகள் தற்போது பாலம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து துவக்கப்பட்டதால் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.